ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நியூ இயர்க்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றதையும் நான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போறீங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றது நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ண போறீங்க. அதனால தெளிவாக வந்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்குள்ள மார்க்கெட் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ஸோ நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,173 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,248 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,301 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,075 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,009 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரீவியஸ் டேக்கு பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. சரிங்களா? ஒரு ஃபிளாட் ஓப்பன். ஓகே, ஸோ அந்த ஃபிளாட் ஓப்பன் கொடுத்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகவே இல்லை. ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போகல. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ தான் இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் என்ன செய்யல, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போகல. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்சல் வந்து வராங்க. ரிவர்சல் நம்மளுக்கு வந்து எங்க வரைக்கும் வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து வந்தாங்க. ஸோ S1க்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ்ல போனாங்க. போயிட்டு அகைன் நம்மளுக்கு S1 வந்து பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஸ்லோ மார்க்கெட்டா எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா S2 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, S2 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன் நம்மளுக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியா விக்ஸ். ஓகேங்களா? இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 பிலோ, அதாவது நம்மளுக்கு 10க்கு கீழே தான் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? 9 இந்த ரேஞ்சு தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து இருக்கிறாங்க. ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து இல்லை, ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எப்போமெல்லாம் மூமெண்டம் கிடைக்குது அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கணுமே தவிர, சும்மா நார்மல் நேரத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸஸ் தான் அதிகமாக வரும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் டிகே அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு நார்மலா எவ்ரிடே வந்து நம்மளுக்கு எவ்வளவு டிகே இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், டிகேன்றது ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நம்மளுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணாலுமே நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா 15ல இருந்து 25 பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்வாங்க, டிகேன்றது பண்ணிடுவாங்க எவ்ரிடே. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வைங்க, நம்ம நினைச்ச இடத்துக்கு மார்க்கெட் போய் போய் சேர்ந்தாலுமே இப்போ நீங்க S1ல இருந்து S2 வரைக்கும் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இங்க இருந்து இங்க என்ன பிரீமியம் இருந்தாங்களோ புட் ஆப்ஷன், ஸோ அதே பிரீமியம் S2 வர்ற வரைக்குமே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க இருந்து மார்க்கெட் கீழே வந்தாலுமே நம்மளுக்கு பிரீமியம்ல வந்து என்ன செஞ்சிருக்காது, ஒரு மூவ்மெண்ட்டுமே நடந்திருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து லாசஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு பிரேக் ஈவன்ல வந்து நிற்போம். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவும் நமக்கு மூவ்மெண்டம் கிடைக்குதோ ஸோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ இது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிரீமியத்தில் என்ன நடந்தது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். பிரீமியத்தில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 26,150. சரிங்களா? 26,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்திருந்தோம். ஸோ இதில் நம்ம மிட் லெவலாக என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 86 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 145 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 182 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 218 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 45 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 34 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன லெவல் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா 114 அப்படின்ற லெவலும் 63 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட், சரிங்களா, ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2 பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. இந்த கேண்டில் வந்து 2 ஆப்ஷனுமே இருக்கிறாங்க. கால் ஆப்ஷனும் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷனும் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, இதுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஸோ காட்டுறேன் இப்போ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ளூ கலர்ல தெரியுதுங்களா? ப்ளூ கலர்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அவங்க வந்து புட் ஆப்ஷன், இங்க இருக்கிறது கால் ஆப்ஷன். ஓகே,
ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் இருக்கிறாங்க. நம்ம கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மிட் லெவல்லேருந்து கீழே வந்துருக்காங்க, மிட் லெவல்லேருந்து நம்மளுக்கு மேலேருந்து கீழே வந்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல்லேருந்து மேலே வந்து போயிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஃபுல்லாகவும் மேலே போலங்க, மேலே வர போயிட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க, மிட் லெவல்லே தான் வந்து என்ன செய்யறாங்க, புட் ஆப்ஷன் வந்து நிற்கிறாங்க. சரிங்களா, ஆனால் 2 பேருமே என்ன செஞ்சிருக்காங்க, மீட் பண்ணிருக்காங்க. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், 2 பேருமே மீட் பண்ற ஸ்டேக் தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து சூஸ் பண்ணி எடுப்போம். ஏன்னா அதான் ஏடிஎம்மா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டேக் தான் வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் மிட் லெவல் ரேஞ்சில் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து இல்ல, அகைன் நமக்கு அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா மிட் லெவலுக்கு கீழே வந்து வந்துட்டாங்க. யாரு, புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் நினைச்சிட்டாங்க நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறாங்க. எந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 63 அப்படின்ற லெவல்ல வந்து சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இவங்க வந்து இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணி கீழே வராங்களோ, ஸோ அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் லெவல பிரேக் பண்ணி மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோஸ்ன்றதை வச்சிருக்காங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன செய்யல, அவங்க கீழே வரவே இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் மேலே போகல. அங்கேருந்து எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துருக்காங்க. யாரு, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்துட்டாங்க. S1 வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மார்க்கெட் வந்து போயிட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த மிட் லெவல்ல இருந்து எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 114 அப்படின்ற லெவல். சரிங்களா, நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா, சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த S1 வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. S1 வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. அப்பதான் நம்மளுக்கு இங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மூவ்மெண்ட்ன்றது வந்திருக்கு. சரிங்களா, ஒரே கேண்டில் வந்து பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. எப்பெல்லாம் இந்த லெவலை பிரேக் பண்றாங்களோ அப்பெல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்க, இங்க ஒரு மூவ்மெண்ட்ன்றது கொடுக்குறாங்க. சரிங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல், ஓகே, அதாவது நம்மளுக்கு இந்த 114 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்றாங்க. ஸோ அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S2 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்ணி S2க்கு கீழே வந்து வராங்க. சரிங்களா, இதை பாத்தீங்கன்னா தெரியும், சேம் டைம் தான் நடக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, S2 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. நம்மளுக்கு S2க்கு மேல வந்து என்ன செய்யல, போகவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் நம்மளுக்கு இந்த 114 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணவங்க அந்த 114க்கு கீழே வந்து என்ன செய்யல, வரவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நிலைப்பட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு போகல மார்க்கெட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, S2 வரைக்கும் வந்துட்டாங்க. சரிங்களா, S2ல இருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ், சின்ன ரிவர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு கீழே வந்து என்ன செய்யல, S2க்கு கீழே போகாதனால நம்மளுக்கு இங்கே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா இது ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோங்க, பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு இது கம்மியா இருக்கிறாங்க, 100 ரூபாய்க்கு பிலோ இருக்கிற ஸ்ட்ரைக். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பிலோ இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்திருக்கு. ஸோ இது நீங்க ஒரு ITM எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறேன். சரிங்களா, இப்போ 26,050 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் நம்மளுக்கு என்ன வரும், 26,250 அப்படின்றது வரும். சரிங்களா, இந்த 26,250 நான் எடுக்கும் பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த R1 லெவல், சரிங்களா, R1 லெவல்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்மளுக்கு மேல போயிருக்காங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா R2 வரை போயிருக்காங்க. ஸோ R2க்கு மேல வந்து போயிருக்காங்க. சரிங்களா, R2 வரை போயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் R2க்கு மேல போனதுக்கு அப்புறமா R2ல இருந்து நம்மளுக்கு R3 வரை என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு போய் ரீச் ஆயிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஏடிஎம் எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நம்மளுக்கு R2 வந்து ரீச் பண்ணல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு R3 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. யாரு, ஐடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா, ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்க, R3 வர போயிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நடக்கும். ஆனா இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இந்த லெவல்ஸ் வந்து நீங்க எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், R3 வர லெவல்ஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா, 26,200 எடுத்தாலுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்ல தான் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த 114 அப்படின்னு ஒரு லெவல் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுல இருந்தா நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க R1 வர போயிருக்காங்க. R1 பிரேக் பண்ணியிருக்காங்க. R1 பிரேக் பண்ணி மேலே போயிருக்காங்க. ஆனா இவங்க என்ன செய்யலைங்க, R2 வந்து ரீச் பண்ணல. சரிங்களா, நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 26,150. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு மிட் லெவல்ல இருந்து போயிருப்பாங்க. சரி, இன்னும் சேஞ்ச் ஆகல.
ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, R1 வரைக்குமே நம்மளுக்கு போகலை. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு இதுக்கும் ஐடிஎம்க்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக் வச்சோம் அப்படின்னா அவங்க எங்கே வர போயிருக்கிறாங்க அப்படின்றத வந்து செய்யலாம், ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம ஐடிஎம் ஸ்ட்ரைக் இது வரைக்கும் ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு என்னதுங்க தடுப்பு இருக்கு. ஸோ அந்த தடுப்புக்கு மேலே நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து இங்கே வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, நம்மளுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நினைப்பு தோணும். ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து இங்கே வந்து ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் நான் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காண்டி தான் இதை வந்து சொல்றேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர்ல என்ன வந்து அப்டேட் அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு டைம் வேல்யூ இண்டிகேட்டர் தான். சரிங்களா? இது வந்து ஒரு டைம் வேல்யூ இண்டிகேட்டர் தான். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி. ஸோ எக்ஸ்பிரி டேட்டு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, எனக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி எரர் வருது ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புறீங்க. நம்மளோட பழைய இண்டிகேட்டர்லாம். சரிங்களா? நம்ம வந்து பேஸ் வேல்யூ இண்டிகேட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி நம்மளோட ஆப்ஷன் செயின் இண்டிகேட்டராக இருக்கட்டும், பர்சன்டேஜ் சேஞ்ச் இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன் டைம் எரர் வருது ப்ரோ, ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ உங்கள் இண்டிகேட்டர், உங்கள் இண்டிகேட்டர் ஒர்க்கே ஆகலை ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ அது வந்து அப்படி கிடையாதுங்க. இதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், இன்புட் வந்து சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இன்புட் வந்து நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். இதில் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டாக வந்து கொடுக்கணும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் கொடுத்தாலே போதுமானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு என்ன இருக்கு, அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ. சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன டைம் வேல்யூ இருக்கிறாங்க அப்படின்றது காட்டும். அப்போ நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்ல என்ன இருப்பாங்க அப்படின்னா வெறும் டைம் வேல்யூ மட்டும் தான் என்ன செய்வாங்க, ஏடிஎம் ஸ்டேக்ல இருப்பாங்க. சரிங்களா? ஏடிஎம் ஸ்டேக்ல வெறும் டைம் வேல்யூ மட்டும் தான் இருக்க போறாங்க. அப்போ நம்மளுக்கு இதுல என்ன வருது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம் ஸ்டேக் மட்டும் தான் வரும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் மட்டும் தான் வரும். ஏடிஎம் ஸ்டேக்ல உள்ள டைம் வேல்யூ மட்டும் தான் வரும். சரிங்களா? அப்போ நீங்க அதை கவனிக்கும் பொழுது நம்மளுக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு 112 அப்படின்னு இருக்காங்களா, இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிவி அப்படின்னு போட்டு 112 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,250. சரியா? 26,250. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு அன்னைக்கு வந்து 112 ரூபா அப்படின்ற வந்து டைம் வேல்யூ வந்து இருந்திருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99, 93 அப்படின்னு ஆறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிரீமியம் வந்து டிகே ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆறாங்க, நம்மளுக்கு லாஸ்ட் முடியும் போது 86 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துடுறாங்க. 26,200. இதில் வந்து ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேணாங்க. ஸ்ட்ரைக் வந்து எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு முக்கியம் வந்து என்ன அப்படின்னா ஏடிஎம். ஓகேங்களா? ஏடிஎம் அதான் நம்மளுக்கு முக்கியம். ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏடிஎம்ன்றது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, ஏடிஎம் அப்படின்றது மட்டும் தான் தேவை. சரிங்களா? அடுத்த மணி அப்படின்றது மட்டும் தான் தேவை, வேற ஒன்றும் தேவையில்ல. ஸோ அதில் நீங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 86 அப்படின்னு வராங்க. ஸோ அப்போ இதோட டைம் வேல்யூ என்ன இருக்கு, நம்மளுக்கு 112லேருந்து 86க்கு வந்திருக்கு. அப்ப எவ்வளவு வந்து நம்மளுக்கு டிகே ஆயிருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து நீங்க தெரியலாம். சோ இதுல வந்து நம்மளுக்கு டிகே ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் காட்டாது. சோ இதுல வந்து அப்ரிசியேஷன் அப்படின்னு ஆவாங்க. சரிங்களா? அப்ரிசியேஷன்னா என்ன, நம்மளுக்கு ஒரு ஹை வாலட்டிலிட்டி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அப்ரிசியேஷன் ஆயிடும். அப்ரிசியேஷன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டிகே ஆகாம மார்க்கெட்ல பிரீமியம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ அந்த இதையும் நீங்க வந்து இதுல என்ன செய்யலாம், லைவா தெளிவா வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? சோ அதுக்கு தான் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன இருக்கிறாங்கன்னு பாருங்க, நம்மளுக்கு 86லேருந்து 70 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. சரிங்களா? 70 ரூபாய். அதுக்கடுத்து நம்மளுக்கு நீங்க மார்க்கெட் முடியும் போது 65 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இருக்கிறது நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து ஜஸ்ட் 65 ரூபாய் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 112லேருந்து 65 ரூபாய், அதாவது எத்தனை நாள், 2 நாள்ல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து பார்க்கணும். ஸோ இது நம்ம எதுக்கு ப்ரோ பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, மார்க்கெட்ல டிகே அதிகமாகுதா இல்லைன்னா அப்ரிசியேஷன்ல போயிட்டு இருக்கா மார்க்கெட் அப்படின்றத கவனிக்கிறதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர். இது வந்து நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கு. இதுல நீங்க வந்து இதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? இதை நீங்க வந்து வாட்ச் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து நம்ம நியூ இயர் அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கேட்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் இதுல இருக்கிறது நம்ம ஸ்டாக் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், இது வந்து பிஎஸ்எக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சென்செக்ஸ், குரூட் ஆயில், கோல்டு. சரிங்களா? இது மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா, அப்படி இல்லை எனக்கு இதை வந்து ஓப்பனா கொடுத்துருங்க ப்ரோ,
இதை நான் வந்து ஒரு டவுன் ட்ராப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து எனக்கு ஓப்பனாக கொடுத்துருக்கேன் ப்ரோ, நான் வந்து மேனுவலாக போட்டுக்கிறேன். மேனுவலாக நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் என்னனாலும் போட்டுக்கலாம். என்னனாலும் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன், சரிங்களா, ஸ்டாக் ஆப்ஷன் போட்டுக்கலாம். மித்தபடி இது வந்து ஒன்லி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், சரிங்களா. நீங்கள் வேற எதுவும் இது போட்டு வந்து பார்க்க முடியாது. ஒன்லி ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஸ்கிரிப்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த இண்டிகேட்டர் மூலியமா போட்டு பார்க்க முடியும், சரிங்களா. இது நான் வந்து மேனுவலாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் கூட என்ன செய்யலாம், இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஆப்ஷனுக்கு கூட இதை நீங்கள் அந்த நேம் வந்து கரெக்டான நேம் வந்து போடணும். ஸோ கரெக்டான நேம் வந்து போட்டிங்க அப்படின்னா மேனுவலாக உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டாக்ல வந்து என்னென்ன இப்போதைக்கு இருக்காங்க, அதாவது நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து இருக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அப்ரிசியேஷன்ல போயிட்டு இருக்காங்களா, இல்லைன்னா நம்மளுக்கு டிகில போயிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யலாம், கரெக்டாக வந்து பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூஸ் பேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வைங்களேன், நம்மளுக்கு அந்த இது வந்து நல்ல ஒரு மூமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, சரிங்களா. அந்த நேரத்தில் நீங்க இந்த இதை போட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு வந்து இது டிகே ஆகல, அப்ரிசியேஷன்ல வந்து போயிட்டு இருக்காங்க, அதாவது நம்மளுக்கு வந்து ஐவி வந்து ஜாஸ்தி இருக்கிறாங்க இந்த ஸ்டாக்ல அப்படின்றத நீங்க வந்து என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை வந்து இது மூலியமா பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதனால தான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு இந்த இண்டெக்ஸ் மட்டுமே போதும் ப்ரோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் மேனுவலாலாம் எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இப்படியே வச்சிடலாம், சரிங்களா. உங்களுக்கு வந்து நீங்க அதையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் நிறைய கமெண்ட் வந்தா மட்டும்தான் இதை நான் வந்து என்ன செய்வேன், மாத்துவேன். இல்லை அப்படின்னா இப்படியே தான் நான் வந்து கொடுப்பேன், சரிங்களா. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சரிங்களா. ஸோ இதுல அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் நீங்க வந்து கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து இருக்கிறது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக், ஒரு ரெஃபரன்ஸ் ஏடிஎம் ஸ்டேக் கொடுக்கணும், சரிங்களா. உங்களுக்கு இது மேனுவலா வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே இன்னொன்று ஆட் பண்ணுவேன், என்ன அப்படின்னா இன்டர்வல், ஓகேங்களா. டைம் நம்மளுக்கு வந்து இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் இன்டர்வல், ஓகேங்களா. ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதை நீங்க வந்து மேனுவலாக பார்த்து போடணும், ஓகேங்களா. ஸோ அதை நீங்க வேற ஏதாவது ஒன்று போட்டுட்டு 50 போட்டுட்டு ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடாது. ஸோ அதை நீங்க வந்து பார்த்து போடுங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் வந்து 5 பாயிண்ட் இருக்கும், ஒரு ஸ்டாக் வந்து 250 பாயிண்ட் இருக்கும் இன்டர்வல். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்டர்வல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் காட்டுறேன் உதாரணத்துக்கு. ஓகே, நான் ஆப்ஷன் செயினே ஆன் பண்ணிப்போமே. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 26,050, 26,100, 26,150 அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் இன்டர்வல், ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த இன்டர்வலை நீங்க வந்து என்ன செய்வீங்க, ஒரு ஸ்டாக்குக்கும் வந்து மாறும் இல்லைங்களா. ஒரு ஸ்டாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 பாயிண்ட் இருக்கும், 5 பாயிண்ட் இருக்கும், 10 பாயிண்ட் இருக்கும், 20 பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த இதை என்ன செய்யணும், நீங்க வந்து கரெக்டா வந்து கொடுக்கணும், சரிங்களா. ஸோ அதனாலதான் நான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும், எனக்கு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு அப்டேட்ன்றது பண்ணிடுவேன், சரிங்களா, அடுத்த வாரம். ஓகே, ஸோ அதை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா தான் நான் வந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இந்த இதை அப்படியே வச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், நியூ இயர் அன்னைக்கு பப்ளிஷ் வந்து பண்ணிடுவேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்ல லிங்க் இருக்கும், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா. நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு நாளைக்கு லெவல்ஸ் வந்து எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ பாய்.